ஊசி இடம் கொடுக்காமல் நூல் நுழையாது என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு மட்டும் கிடையாது. இன்றைக்கி நாட்டில் நடக்கிற குற்ற செயல்கள்லாம் நம்ம செய்திகளை பார்க்கும்போது பார்த்தா அதில் முதல் காரணமாக பாதிக்கப்பட்டவரே இருப்பார். அவருடைய ஒரு சிறு தவறு, ஆசை, குற்றம் ஏதாவது ஒன்று தான் பெருசாக போய் அது அவருக்கே வினையாக போயிடுது. ஆக ஆரம்பத்திலேயே அவர் காரணமாக இருக்கக்கூடாது. ஒருத்தர்கிட்ட நம்ம பார்த்து வருத்தப்படணும் அப்படின்னாக்கா அவர் துளி கூட காரணமே இல்லாமல் தானாக நடக்கிற விஷயத்தை மட்டும்தான் ஐயோ பாவம்னு சொல்லலாம், அவருக்காக நம்ம வருத்தப்படலாம். இவர் தான் முதல்ல தொடக்க புள்ளியில் காரணமாக இருந்து ஒரு ஆசையினாலேயோ இல்லது ஒரு காரணமாக இவர் இருந்து அது தொடர்ந்து பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடந்து அது வினையில் போய் முடிஞ்சால் அதுக்கு எப்படி நம்ம முழுமையாக வருத்தப்பட முடியும்?